இந்த தங்கமேலோட குடும்பம் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பாண்டியன் வீட்டில் இருக்க யாருக்குமே புரியாம இருந்தாலும் இந்த மீனா ஒரு ஆள் தான் தங்கமேலோட குடும்பத்தை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தங்கமேலோட அம்மா நகை கேட்கறாங்கன்னா அவங்க சும்மாலாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணத்தோட தான் நகையை திரும்ப கேட்கறாங்க. அவங்க பொண்ணுக்கு போட்டதே முக்கால்வாசி நகை எல்லாமே கவரிங் நகை தான். அப்படி இருக்கிறப்ப அந்த நகையை அவங்க திரும்ப கேட்டிருக்க போறாங்க. ஒருவேளை நகையை கேட்கற மாதிரி கேட்டுட்டு நம்ம கவரிங் நகைங்கிற உண்மை சொல்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் என் பொண்ணுக்கு தங்க நகை தான் போட்டேன், அந்த நகையெல்லாம் திருடிட்டு இவங்க கவரிங் நகை கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மீனா வந்துட்டு வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டம் போட்டு வீட்டுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற சரவணனுமே வந்துட்டு கடையில மாணிக்கு வந்து இத்தனால பணம் திருடிட்டு இருந்தாரு, அதுக்கான ப்ரூஃப் இதுதான் அப்படி சொல்லிட்டு கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு சரவணனுமே கிளம்பி வந்துடுறாரு. இப்ப மீனா சரவணன் ரெண்டு பேருமே அவங்க கையில இருக்க ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆதாரத்தெல்லாம் செக் பண்ணி பாக்குற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து இந்த தங்கமேல் குடும்பம் தான் எல்லா தப்புமே பண்ணிருக்காங்க, தங்களோட குடும்பத்தை பத்தின உண்மையெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக பொய்யா தொடர்ச்சி அந்த பாண்டியன் குடும்பத்து மேல புகார் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டருக்கே தெரிய வந்துருது. எல்லாமே நமக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த நகை விஷயத்துல பாண்டியன் வீட்டாளர்களை சிக்க வச்சிடலாம். இதுக்கு மேல அவங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே இல்ல, நம்ம பொண்ணு அவங்க மறுபடியும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருந்த மாணிக்கமும் பாக்கியமும் கடைசி நேரத்துல இந்த மீனா கொண்டு வந்த ஆதாரத்துல ஆடி போய் நின்றுருக்காங்க. அப்படிதான் இந்த தடவை வீட்டுல இருக்கிறப்ப சரவணன் வந்துட்டு வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம வெளியே கிளம்புறாரு. வீட்டுல எல்லாரும் இங்க இருக்கிறோம், நீ எங்கடா போற சரவணா அப்படி சொல்லி பாண்டியனுமே கேட்கிறாரு. நான் போய் தங்கமேலோட நகையை கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, ஸ்டேஷன்ல நேத்தே சொல்லிட்டாங்களா நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு. தங்கமேலோட ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் தங்கமேலோட நகையை நம்ம ஏன்பா வீட்டுல வச்சிருக்கணும், நானே போய் நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்துறேன், இதுக்கப்புறம் நீங்க யாருமே ஸ்டேஷனுக்கு போக தேவையில்லை, என்னால இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்பா, இதுக்கு மேலே நம்ம குடும்பத்துக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, இது என்னோட பிரச்சனை தானப்பா, நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சரவணன் கிளம்புறாரு. இப்ப சரவணனை போக விடாம தடுக்கிற பாண்டியன் வந்துட்டு ஏற்கனவே இந்த தங்கமேல் குடும்பம் ஓ மேலதான் ரொம்ப கோவத்தோட இருக்காங்க, மறுபடியும் நீ போய் அவங்க முன்னாடி நின்றேன்னா தேவையில்லாத பிரச்சனை யாருடா சரவணா, அதனால நீ போக வேண்டாம், உனக்கு பதிலா நானே போயிட்டு வரேன் அப்படி சொல்லி இங்க பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி பாண்டியன் சரவணன் ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கிறப்ப வெளியே வந்து வேடிக்கை பார்க்குற மீனா வந்துட்டு உடனே ராஜியை கூப்பிட்டு உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜி நம்ம என்னமோ தப்பு பண்றோமோன்னு தோணுது, இதுக்கப்புறமும் நம்ம நகைப்பத்திரம் உண்மையை சொல்லாமே இருக்க கூடாது, எனக்கு நம்ம இந்த தங்கமேலோட அம்மா நகை கேட்டதை பார்த்தா ஒரே மாதிரி சந்தேகமா இருக்கு, அவங்க பொண்ணுக்கு போட்டது முக்காவாசி நகைக்கு மேல எல்லாமே கவரிங் நகை தான், அப்படி இருக்கிறப்ப அந்த நகையை அவங்க திரும்ப கேட்கறாங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவங்க ஆல்ரெடி பொய்யா கேஸ் கொடுத்து நம்ம குடும்பத்தை கோர்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு, அதனால இந்த நகை விஷயத்தை நம்ம சிக்க வைக்க பாக்குறாங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு, கவரிங் நகை பத்திரம் உண்மை வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது, அப்படி இருக்கிறப்ப இவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இன்ஸ்பெக்டருமே நம்ம மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, நீ வேணா பாரு ராஜி, கண்டிப்பா ஸ்டேஷன்ல போய் நகையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என் பொண்ணுக்கு தங்க நகை போட்டேன், இவங்க அதுக்கு பதிலா கவரிங் நகை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தங்கமேலோட அம்மா பயங்கரமான டிராமா போட போறாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடக்க போகுது, அதுக்காக தான் அவங்க திட்டம் போட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு முன்கூட்டியே புரிஞ்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம வீட்டுல உண்மையை சொல்லி என்னக்கா பண்றது, நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு ஆதாரம் மட்டும் தானே தேவை, நம்ம சொன்னா யாருக்கா நம்புவோம் அப்படி சொல்லி இங்க ராஜிமே கேட்கறாங்க. அதான் அவங்க வாயாலே சொன்ன வாக்குமூலம் நம்ம கிட்ட இருக்கல ராஜி, அன்னைக்கு அவங்க மாடியில தானே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம், அப்பதானே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சு, அதனாலதான் என் பொண்ணுக்கு பேசினபடி தங்க நகை போட முடியல, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் கவரிங் நகை போட்டிருக்கோம், கூடி சீக்கிரமே இது பதிலா நாங்க தங்க நகை போட்டு வச்சிரோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நம்ம கூட இருந்து மாடியில பேசினாங்கல்ல, அது எல்லாமே மாடியில இருக்க சிசிடிவி கேமரால ஃபுல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கும், நம்ம எதுக்கும் சேஃப்டிக்கு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கோம், அம்மா கிட்ட யார்கிட்டயும் நம்ம சொல்ல வேண்டாம், அம்மாக்கு தெரியாம நம்மளுமே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், அங்க எந்த பிரச்சனையுமே பண்ணாம அவங்க நகையை அவங்க பாட்டு வாங்கிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்க நகையை மட்டும் வாங்காம மறுபடியும் இந்த நகையை வச்சு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருக்க கூடாது ராஜி, கண்டிப்பா அந்த நகை பத்திரம் உண்மையை நம்ம உடைச்சிடணும், அதுக்கு நமக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம ராஜி மீனா ரெண்டு பேருமே மாடியில் நடந்த எல்லா விஷயத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜுமே எடுத்துக்கிட்டு பாண்டியன் வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம இவங்களுமே ஸ்டேஷன் கிளம்பி போயிடுறாங்க. இங்க வீட்டுல இருக்க யாருமே கூப்பிடாம தனியா போற பாண்டியன் வந்துட்டு நகை தானே கேட்டாங்க, நகையை கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் போய் நகையுமே ஒப்படைக்கிறாரு. அப்ப பாக்கியம் திட்டம் போட்டபடியே மறுபடியும் நகையை வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நகையெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருமா அப்படி சொல்லி பாக்கியம் கையில நகையை கொடுத்ததுமே நகையை வாங்கி செக் பண்ணி பாக்குற பாக்கியம் வந்துட்டு இது எல்லாமே கவரிங் நகையா இருக்கு, நான் என் பொண்ணுக்கு 80 பவுன் நான் தங்க நகை தான் போட்டேன், அதுக்கு பதிலா இவங்க கவரிங் நகை கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க, ஆல்ரெடி இந்த நகை பணத்துக்காக தான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டினாங்க, இப்ப மிச்சம் மீதி இந்த தங்க நகையுமே திருடி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகை கொடுத்து எங்களை ஏமாத்த பாக்குறாங்க, இந்த நகையெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்க மேடம், இது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படி சொல்லிட்டு தங்கமரோட அம்மா வந்து ஸ்டேஷன்ல எழுத டிராமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நகையெல்லாம் வாங்கி செக் பண்ணி பாக்குற இன்ஸ்பெக்டருமே வந்துட்டு இதுல இருக்கிற நகையில நிறைய நகை எல்லாமே கருத்து போய் தான் இருக்கு, அவங்க பொண்ணுக்கு தங்க நகை தான் போட்டேன்னு சொல்றாங்க, அவங்க பொண்ணுக்கு 80 பவுன் நகை போட்டதெல்லாம் உண்மைதானா, அப்புறம் எப்படி இந்த நகையெல்லாம் கருத்து போச்சு, ஏன் இப்படி மாறிச்சு அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கெல்லாம் என்ன ஒரு பதில் சொல்றதுனே தெரியாம பாண்டியன் முடிச்சுட்டு நிக்கிறாரு. ஆமா ஸ்டேஷனுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஒரு வெளியே வரல, எனக்கு தெரிஞ்சு தங்கமேலோட அம்மா அவங்க வேலையை கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நகை விஷயத்துல நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம குடும்பத்தை சிக்க வைக்கிறக்கா பிளான் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க கூடாது ராஜி, நம்ம போய் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட் போய் இன்ஸ்பெக்டர் இந்த ஃபுட்டேஜை காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு மீனாராஜி ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. மீனா உள்ள போறப்பே நடக்கிறதெல்லாம் சரணனுக்கு ஃபோன் பண்ணியுமே சொல்லிடுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு சரணனுமே வந்துட்டு கடையில் வேலையெல்லாம் விட்டுட்டு அவருமே அவசர அவசரமா கிளம்புறாரு. அப்பதான் சரணனுக்குமே இன்னொரு ஐடியா வருது, தங்கமேலோட நகைப்பத்திரம் உண்மையெல்லாம் வந்துட்டு மீனாராஜிக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப அதுக்கு ஆதாரமா வீட்டுல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்மே இருக்கு, தங்கமேலோட அப்பாவுமே கடையில வேலை பார்த்தப்ப யாருக்கு தெரியாம இத்தனால கல்லால இருந்து பணம் திருடிக்கிட்டு இருந்தாருல, நம்ம கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் காட்டுவோம், அப்பதான் இந்த தங்கமேல் குடும்பத்தோட உண்மையான முகம் என்னங்கிறது இன்ஸ்பெக்டருக்குமே புரியும், மீனா எடுத்துட்டு போற மாதிரி நம்மளுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கடையில இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுமே எடுத்துக்கிட்டு இங்க சரவணன் ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாரு. கரெக்டா உள்ள போற மீனா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல, இவங்க பொண்ண மறுபடியும் இந்த
வீட்டுக்கு வாழ வைக்கணுங்கிறதுக்காக இவங்க பொய்க்கு மேல பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஆரம்பத்திலே இவங்க பொண்ணுக்கு தங்க நகை எல்லாம் போடல. இவங்க போட்ட நகையில வெறும் 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை, மீதி எல்லாமே கவரிங் நகை தான். இவங்க பொய் சொல்றாங்க அப்படி சொல்லி மீனா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் என் பொண்ணுக்கு 80 பவுன் தங்க நகை தான் போட்டேன், இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு, அவங்க குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு வாங்கி வந்து ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருமே வந்து மீனா கிட்ட அவங்க பொண்ணுக்கு தங்க நகை போடல, கவரிங் நகை தான் போட்டிருக்காங்கிறதுக்கு உனக்கு என்னமா ஆதாரம் இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா நிரூபிச்சு காட்டு அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க. அப்பதான் பாக்கியம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைம்ல மீனா வந்துட்டு மாடியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டருமே வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதை செக் பண்ணி பாக்குறப்ப தான் இந்த தங்கமனோட அம்மா அப்பா 2 பேருமே அவங்க வாயாலே வாக்குமூலம் கொடுத்தது எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. இப்படி இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்ப அவசரமா வர சரவணனுமே வந்துட்டு கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து அதையுமே இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்குறாரு. ஒரு பக்கம் வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் பாக்குற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரவணன் கொண்டு வந்த ஃபுட்டேஜ்மே செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல மாணிக்கு வந்து கடற்கால பணத்தை திருடி வச்சது எல்லாமே தெளிவாவே தெரியுது. உங்க பொண்ணுக்கு நீங்க கவரிங் நகை தான் போட்டிருக்கீங்க, அது உங்க வாயால நீங்களே வந்துட்டு மீனராஜ் கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து அந்த கடையில வேலைக்கு போயிட்டு அந்த கடை கலா பணத்தை இத்தனை நாளா திருடி இருக்காரு. அவங்க கிட்ட இப்ப எல்லா ஆதாரமே இருக்கு, அவங்க நிரூபிச்சிட்டாங்க. நீங்க போய் அந்த குடும்பத்து மேல புகார் கொடுக்க பாத்திருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க சொல்லிட்டு இருக்க போயெல்லாம் என்னால நம்பிட்டு இருக்க முடியாது. இந்த பாண்டியன் கடையில இருந்த கல்லா பணத்தை திருடினதுக்காகவும் கவரிங் நகையை போட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்தினதுக்காகவும் இந்த பாண்டியன் குடும்பம் வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நாங்க உங்க மேல தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதுமே ஒட்டுமொத்த தங்கமேல குடும்பமே ஆடி போயிடுறாங்க. நம்ம திட்டப்பட்டபடி எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நகை மேட்டர் தனக்கு சாதமா பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது தங்க மேல மறுபடியும் வந்து அந்த பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படி சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா இருந்த பாக்கியத்துக்கு கடைசி நேரத்தில் இந்த மீனா சரவணன் 2 பேருமே வந்துட்டு சிசிடிவி ஆதாரத்தை காமிச்சு ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பத்துமே இந்த பிரச்சனை காப்பாத்தினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.